வெல்கம் டு கிஷான் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வீடே கமக்கிற ஒரு மீன் குழம்பு செய்ய போகிறோம். இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சிங்கன்னா சாப்பிட்டு முடித்தாலுமே கை வாசனையாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாகவுமே கமகமான வாசனையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போது 1/2 கிலோ மீனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு. இந்த ஆற்று மீனுங்கிறதுனால புளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்குறோம். அதனால் 100 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக புளி எடுத்திருக்கேன். கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்படி நல்லா ஊறட்டும். இப்போது சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை உரிச்சிடலாம். புளி நல்லா ஊறிடுச்சு. புளியை நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். புளி கரைச்சும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து கரைச்சினோம்னா உங்களுக்கு கரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். புளியை கரைக்கும் போது ரொம்ப பசைஞ்சு அழுத்தம் கொடுத்து கரைச்சோன்னா அந்த துவக்கிற ஸ்மெல்லுக்கு வந்து குழம்புல இறங்கிடும். அந்த மாதிரி இல்லாமல் சும்மா கொஞ்சம் நேரம் ஊற வச்சு மேலோட்டமாக கரைச்சிடுங்க, நல்லாவே வரும். இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. நல்லா ஓடு இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ இது கூட 2 தக்காளி. இப்போ ஒரு தக்காளியை நான் புளி கூட சேர்த்து கரைச்சிக்கிறேன். ஒரு தக்காளி நம்ம தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா கரைச்சிடணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கரைச்சிடணும். கரைச்சிட்டு இப்போ இது கூடவே நம்ம குழம்பு தூள் சேர்த்துடலாம். மீன் குழம்புக்கு வந்து அந்த புளி கரைச்சும் போதே குழம்புத்தூள் சேர்த்துடணும். எண்ணெயில் போட்டு வதக்கிட்டும் செய்யலாம். இப்படி செஞ்சாலும் அந்த பச்சை வாசனை வராது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதாவது பெரிய ஸ்பூனாலும் நான் 2 கரண்டி எடுத்திருக்கேன். ஆனால் ஸ்பூன் அளவு பார்த்தோம்னா 4 ஸ்பூன் மிளகாத்தூள் வரும். இந்த குழம்பு வந்து ஒரு 8 பேர் சாப்பிட்லாம். 1/2 கிலோ மீன் 8 பேர் சாப்பிட்லாம். இப்போ ஒரு வானல் எடுத்துக்கலாம். வானல் நல்லா சூடானதும் நான் ஆயில் தான் சேர்க்குறேன். கோல்டு வின்னர் 4 ஸ்பூன் சேர்க்குறேன். மீன் குழம்புக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் தான் சேர்க்கணும். கடுகு சேர்க்கக்கூடாது மீன் குழம்புக்கு. வெந்தயம் நல்லா பொரியட்டும். ஃப்ளேம் வந்து ரொம்ப லோவாக இருக்கட்டும். எனக்கு வெந்தயம் கரைஞ்சிருச்சுன்னா குழம்பு டேஸ்ட்டு மாறிடும். நல்லா ஃப்ளேம் வந்து லோ வச்சுக்கிட்டு வெந்தயம் வந்து பொரியட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம உரித்து வச்ச சின்ன வெங்காயம் வந்து முழுசாக தான் போடுறேன். இப்போ இந்த பெரிய பீஸாக இருக்குல்ல, அதை மட்டும் அதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன பீஸாக போட வேணாம், 2 கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். குட்டி குட்டியாக உள்ளதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். முழுசாகவே போட்டால் அந்த சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. சில பேர் ரொம்ப நைஸாக கட் பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரி வேணால் முழுசாகவே போட்டுக்கலாம். 2 கட் பண்ணி போட்டாச்சு. மீன் குழம்புக்கு மெயினே வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும். உடனே போட்டுட்டு உடனே ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வெங்காயத்தை ரொம்ப நேரம் நல்லா பொரிய விடணும். லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. லோலே வச்சுட்டு நல்லா பொரியட்டும். இந்த ஸ்டேஜ் வரும்போது அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம வெந்தயம் போட்டோன்னே கருவேப்பிலையை போடலாம். ஆனால் சில பேர் புதுசாக சமைக்கிறவங்க இருப்பாங்க, கருவேப்பிலை போட்டால் வெடிக்கும், மூஞ்சிலெல்லாம் தெரிக்கும். ஆனால் இந்த மாதிரி போட்டோன்னா கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடும், மேலேயும் தெரிக்காது. அதனால் ஒரு சின்ன டிப்பு தான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது கூட 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறியாச்சு. இப்போது ஒரு தக்காளி எடுத்து வச்சோம்ல, அந்த தக்காளியை இப்போ சேர்த்துடலாம்.
2 தக்காளி, 1 புளியோடு கரைச்சாச்சு. இன்னும் ஒரு தக்காளியை நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்க்குறோம். இப்போ கொஞ்சமாக உப்பு, நம்ம புளியில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் நிறைய போடக்கூடாது. ஒரு 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் ரொம்ப கம்மியாக போட்டு இந்த தக்காளி வதங்குறதுக்காக மட்டும் போட்டு வதக்கி நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மேலே ஒன்று சேர்க்க போகிறோம், அதுதான் கறி வடகம். 1/4 டீஸ்பூன் வடகம், கறி வடகம் இந்த குழம்புக்கெல்லாம் போடுவோம்ல, இது வந்து எண்ணெயில் டைரெக்டாக போடாமல் இது மாதிரி வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கின பிறகு மேலே போட்டோன்னா அது கரிஞ்சிராமையும் இருக்கும், அதோட வாசனையும் சூப்பராக இருக்கும். மீன் குழம்புக்கே தாளிப்பு தான் மெயின், அதனால் பார்த்து பக்குவமாக தாளிக்கணும். இப்போ இந்த குழம்பு இதை கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை மூடி தேங்காவை துருவி லைட்டாக குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக அரைக்கக்கூடாது, குழம்பு ரொம்ப குழன்னு ஆகிடும். இது மாதிரி லைட்டாக குறப்பாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ குழம்பு கொதிச்சிச்சான்னு பார்க்கலாம். நல்லா கொதித்து வந்திருக்கு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீன் குழம்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த பிறகும் இது கூட இந்த ஃப்ளேவருக்காக நான் மாங்காய் சேர்க்குறேன். ஒரு மாங்காய் கட் பண்ணி பாதி போட்டிருக்கேன். பாதி மாங்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது புளிப்புக்கு அதிகமாக இருந்ததுனால புளி நிறையா சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக மாங்காய் சேர்த்தா போதும். மாங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம், மூடி வைக்க வேணாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். லைட்டாக ஒரு கொதி வந்ததும் இது கூட மீன் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜ் போதும், ரொம்ப வேக வேணாம் மாங்காய். இப்போ இது கூட மீனை போட்டுட்டு ரொம்ப கிண்டி விட்டுட்டே இருக்கக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். மீன் போட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வைக்கலாம். பாருங்கள், மூடி 2 நிமிஷம்தான் ஆச்சு, மீன் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஓரெல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கலாம். மாங்காவும் நல்லா வெந்திருக்கு, மீனும் நல்லா வெந்திருக்கு. கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பால், அதை வந்து இப்போ இந்த டைமில் சேர்த்துற வேண்டியதான். தேங்காய் பால் வந்து ஆப்ஷனல் தான், பால் இல்லை, தேங்காயோடு சேர்த்து அரைச்சிட வேண்டியதான். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து ரொம்ப சேர்க்க வேணாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போதும். தேங்காய் சேர்க்குறதுனால குழம்பு பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்துக்கு கரெக்டாக வந்திருக்கு. தேங்காய் போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது ரொம்ப நேரம், லைட்டாக ஒரு 2 செகண்ட் போதும். தேங்காய் போட்டோன்னே குழம்ப ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை மேலே உருவி போட்டுக்கிறேன். போட்டுட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், நம்ம குழம்பு வந்து ஆயிலில் செஞ்சோம், அதனால் மேலே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு குழம்ப மூடி வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான், கம்மன்னு ரொம்ப சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடைசியாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கனால நம்ம குழம்பே நல்லெண்ணெயில் வச்ச மாதிரி அந்த வாசனை நல்லாயிருக்கும்.
இப்போ இந்த மீன் குழம்ப சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோடு இல்லாமல் இட்லி கூடயும் சாப்பிட்லாம். இட்லி கூட ரொம்ப அருமையாக இருக்கும். அதை விட மறுநாள் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.